ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்பையர் ஆஃப் த ஸ்டீல் சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோ யார், அவன் யாரோட டெசனண்ட், அவங்க எப்படி வந்திருக்கா அதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் இந்த சாப்டரில் வந்து போக போக இன்னும் எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழைய எபிசோட் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த லீகான் செத்துட்டானா? அது 500 வருஷம் ஆயிடுச்சா? அப்பனா அப்பனா நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டேனா அப்படின்னு நம்மளோட சீமான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பனா லாக்கனோட டெசண்டன்ட் 500 வருஷம் கழிச்சும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு அவன் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பட்லர், சார் என்ன சார் மாஸ்டர், என்ன ஆச்சு மாஸ்டர் அப்படின்னு ஷாக்கை கேட்கும்போது, அப்போ சீமான் வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். மயிலாட், நீங்கள் இந்த மாதிரி ஓடக்கூடாது, உங்கள் ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் இல்லை, வீக்காக இருக்க ஸ்டேட்டில் இப்படி ஓடக்கூடாது சொல்லும்போது அங்கே சீமான் வந்து டேமிட் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேகமாக போயிட்டுருக்கான். அப்போது நான் என்ன இதை நம்புவேன் நினைக்கிறீங்களா? என்ன ஃபூல்னு நினைக்கிறீங்களா? இந்த கதவுக்கு வெளியே போனால் தெரியும் என்னதுன்னு அப்படின்னு சொல்லி சீமான் வேகமாக வெளியே போய்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கதவு ஹேண்டில் பிடிக்கும் போது இது ஒரு சென்ஸும் மேக் பண்ணல. இது எப்படி நான் 500 வருஷத்துக்கு கழிச்சு நான் வந்திருப்பேன் அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு கதவு திறக்கும் போது இது சிம்பிளி வேஸ்ட்னு சொல்ல வரும்போது வெளியே எட்டி பார்க்குறாரு. இல்லை, இது எந்த சென்ஸும் மேக் பண்ணல அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ஷாக்காகி பார்க்கும்போது அவன் ஷாக்காகி வெளியே பார்க்குறான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பெரிய ஒரு நைட் மாதிரி ஒன்று இருக்கு. என்னது அப்படின்னு வியந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சீமான். என்னது அது? என்ன அது? என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? இது என்ன இது என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கா? இது என்னது இது? இதை நானே கன்ஃபார்ம் பண்ணுறது என்னன்னு அப்படின்னு சீமான் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா இது என்னன்னு சரியா தெரியல. ஆனால் இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. அந்த கோலம் மேஜிக்கோட அட்வான்ஸாக இருக்குது இந்த மேஜிக்கு அப்படின்னு நம்மளோட சீமான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதுதான் நான் இமேஜினேஷனே பண்ண முடியாத மேஜிக்கா? இப்போ நான் இதுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சீமான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து பட்லர் மயிலாட் அப்படின்னு சொல்லி வராரு. ஆமா, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு சீமான் கேட்கும்போது, என் பேர் தான் ஹேன்ஸ், நான் உங்களோட பர்சனல் சர்வெண்ட் மை லார்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியே ஹேன்ஸா அப்படின்னு ஹீரோ ஓகே ஹேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேனே, அந்த விஷயம் என்னதுன்னு கேட்கும்போது, அதுதான் அது பேர் தான் கிகாண்டன் சொல்லுவாங்க மை லார்ட் அப்படின்னு பார்த்தா அது எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நம்ம சீமான் எல்லாத்தையும் வந்து அதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அப்போ அது ரொம்ப ஹியூஜாக இருக்குது. இது வந்து ஒரு பீபிள் பிளேட் ஹியூமனைடு வெப்பன் மை லார்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹியூமனைடு வெப்பனா? இது என்ன கோல மேஜிக் வச்சு மேக் பண்ணதா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் பாதி கரெக்டு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இது கிகண்டா வந்து ஒரு சயின்டிஃபிக் எக்ஸாடெக்ல வந்து மேட் பண்ணது. மேஜிக்கும் சயின்ஸையும் வச்சு இது மேட் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி கோலமோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். இதை வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த கோலம் தான் அட்வான்ஸ் டெக்னிக்காக இருந்துச்சு. அதுக்கும் மேலே வந்து இங்கே இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சா? ஆமாம், இந்த கிகாண்டனுக்கு வந்து பைலட்டே தேவையில்லை. சும்மா உள்ள இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பர்சன் உள்ளே போயும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிதானே அப்படின்னு கேட்கும்போது, எஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லும்போது, வாவ், இந்த இடத்துல எக்கச்சக்கமான அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ கோலம் வந்து சும்மா வெளியே வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு ஆர்மரா ஒரு ஷீல்டு மாதிரியும் ஒர்க் ஆகுது, லாங் டிஸ்டன்ஸ்லயும் ஒர்க் ஆகுது. அப்பனா பைலட் வந்து உள்ள உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கு. ஓ அப்படியா அப்படின்னு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹேண்ட்ஸ் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா, இது ஒரு ட்ரூலி அமேசிங்கான வெப்பன் அப்படின்னு நம்ம திடீர்னு ஒரு ஈவென்ட், அதாவது திடீர்னு ஏதோ வாட்டர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா, நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, அந்த கோலத்தோட இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து இது வந்து சரி பண்ற மாதிரி இருக்கு. அப்படிதானோ அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்க ஹேண்ட்ஸ், அதாவது சர்வெண்ட் இருக்கார்ல, அவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சுன்னு. அப்போ மை லார்ட் எங்க போறீங்கன்னு கேட்கும்போது, அப்போ நம்ம சீமான் எதை பத்தியும் கண்டுக்காம நேரா போயிட்டு இருக்காரு. ஆனா ஆனா இது உண்மையா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? அப்பனா 500 வருஷத்துக்கு பாஸ் ஆகி நான் வந்திருக்கேனா அப்படின்னு வந்து சீமான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இது உண்மைனா
நான் எதுக்காக என்னோட எனிமியா இருந்து ஒரு பிளட் லைன்ல நான் வந்திருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அங்கிருந்து மயிலாடுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு அந்த பில்டிங், அந்த மேன்ஷன் எல்லாத்தையும் நம்மட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அ அப்போ சீமன் என்ன பண்றார்ன்னா, அங்க இருக்கிற ஒரு ஒயின் பாட்டில எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல "மயிலாட், மயிலாட் இந்த மாரி உங்கள நீங்களே புஷ் பண்ணக்கூடாது" அப்படின்னு அந்த பட்லர் சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன் கொஞ்ச நேரம் காம் டவுன் பண்ணுங்க. ப்ளீஸ் காம் டவுனா இருங்க" அப்படின்னு அந்த பட்லர் சொல்லும்போது, நீங்க தானே சொன்னீங்க நான் லாக்கானோட டிசெண்டன்ட்." "அ ஆமா. அப்ப என்ன ஆச்சு? நான் எப்பவுமே அப்ப ஹெல்த்தியா தானே இருப்பேன்" அப்படின்னு சொல்லி அவரு குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ சீமானுக்கு ஏதோ நடக்குது. என்னன்னு பார்த்தா, அவனோட மொத்த உடம்பு தாங்க முடியாம, உள்ள இருக்க சதையெல்லாம் கிழிஞ்சுகிட்டு இருக்கு. "என்னாகுது எனக்குன்னு?" அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, "மயிலாட், மயிலாட்ன்னு" கத்திக்கிட்டு இருக்காங்க. டேம் இட்! எதுக்கு இந்த பாடி? ஏன் ஏன் இப்படி இருக்கு? ஏன் எனக்கு இப்படி வலிக்குது? அப்படின்னு அவர் யோசிக்கும்போது, "நான் இத தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இதுக்கு தான் உங்கள வார்ன் பண்ண வந்தேன் மயிலாட்" அப்படின்னு அந்த பட்லர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, "நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு காரணம் அந்த கர்ஸ் தான்" அப்படின்னு சொல்லும்போது, என்னது கர்ஸா?" அப்படின்னு சீமான் ஷாக்கா கேட்கறான். "ஆமா. ஏன்னா, இது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஹான்ஸ் என்னன்னு சொல்லு. இது எந்த மாரி கர்ஸ்? இந்த கர்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு?" அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கேட்கும்போது, "இது நல்லா பார்த்தீங்களா? உங்களோட என்டையர் லைஃப்க்கும் இந்த கர்ஸ் வந்து உங்கள சஃபர் பண்ணும். நீங்க சாகுற அளவு" அப்படின்னு சொல்றாங்க. இவன் எத பத்தி சொல்லிட்டு இருக்கான்? இரு, இது ஏதோ நான் சொன்ன மாரி இருக்கே! ச்சீ! அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப பிஸ் ஆஃப் ஆயிட்டேன் போலயே! அப்படின்னு சீமான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்ல ஒரு பெரிய டேஞ்சர் வந்துச்சு. அப்போ உங்க ஆன்சிஸ்டர்ஸ் அதாவது லாக்கான் வந்து ஒரு ஆர்மிய எடுத்துட்டு போய் அந்த டீமன் கிங்க டிஃபீட் பண்ண போயிட்டு இருந்தாங்க. அப்போ எக்கச்சக்கமான கஷ்டத்துல டீமன் கிங்க ஃபைனலா ஃபோர்ஸ்ஃபுல்லா டிஃபீட் பண்ணி ஜெயிச்சாங்க. ஆனா அப்பதான், "ஏய் ஸ்ட்ரெய்ட்டா பாயிண்ட்க்கு வாடா" அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது, "ஓ! ஓகே." அப்போ ஹீரோ லாக்கான் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணப்பட்டாங்க இந்த உலகத்துல. அப்புறம் அவங்க சீக்கிரமாவே இறந்து போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கர்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அந்த கர்ஸ் தானா? அப்போ அது நான் தானே பண்ணேன்" அப்படின்னு நம்ம சீமான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம சீமான் சொல்லியிருப்பாங்க, "உன்னோட மொத்த பிளட் லைனும் சஃபர் ஆகும். நான் கர்ஸ் பண்றேன்னு" சொல்லியிருந்திருப்பார்ல. அப்போ அது நம்ம சீமானுக்கு ஞாபகம் வருது. அந்த டீமான் லார்ட் அவனோட டார்க் மேஜிக்க வச்சு எக்கச்சக்கமான கோலத்த ஸ்பாம் பண்ணான். அதுலருந்து பவர்ஃபுல் ஆர்மிய வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஆர்மிய வச்சு கவுண்ட்லெஸ் சோல்ஜர்ஸ வந்து வெறும் கை சுண்டி விடுற மாரி சாவடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் யாருக்குமே தெரியாது அந்த டீமன் லார்ட் இந்த உலகத்த விட்டு போவாங்கன்னு. ஆனா நம்ம வாரியர் லாக்கான் இருந்தனால அந்த டீமன் கிங்க ஈஸியா டிஃபீட் பண்ண முடிஞ்சுச்சு. அப்போ வாரியர் லாக்கான் நம்ம டீமன் கிங்கோட செஸ்ட்ட புடிச்சு குத்தி அவரு ஜெயிச்சாரு. அப்புறம் இந்த உலகத்துக்கு அமைதி குடுத்தாரு அப்படின்னு அந்த பட்லர் சொல்லிட்டு இருக்காங்க. சாகுற நேரத்துல அவரு வந்து நம்ம ஹீரோக்கு கர்ஸ் குடுத்துட்டு, அவரோட மொத்த பிளட் லைனுக்கு கர்ஸ் குடுத்துட்டு போயிட்டாரு. அதுவும் அவங்க அது என்ன கர்ஸ்னா, அவங்களோட யங் ஏஜ் அளவு பெயின்ஃபுல்லான டெத்த வந்து சந்திச்சு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த புக்க காமிக்கிறாங்க. இந்த புக்ல அப்போ இது போட்டிருக்கிறதெல்லாம் உண்மதானா? ஆனா நான் எந்த மாரி கர்ஸும் வந்து அப்படி நான் பிளேஸ் பண்ண மாரி இல்லையே. சும்மா என்னோட வலி எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா அது எப்புட்றா கர்ஸ் ஆகும்? அப்படின்னு வந்து நம்மளோட சீமான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆனா எனக்கு இந்த எரால எக்கச்சக்கமான விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு இருக்கு. அப்போ என்னோட ஃபாலோவர்ஸோட நான் ரீயூனிட் ஆனேன்னா, இந்த உலகத்த என்னால இப்ப இந்த தடவ மாத்த முடியும். அப்படின்னு சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு கதவு சைடு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. டேம் இட்! ஏன் என்னால என்னோட ஃபாலோவர்ஸ எப்படி நான் இந்த எரால கண்டுபிடிப்பேன்? அப்படின்னு சீமான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, என்னோட ஃபாலோவர்ஸ் டீமன் கிங் என்னைய மறந்திருப்பாங்கல்ல, அப்படின்னு அவரு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி இது எல்லாம் என்னோட ஃபால்ட் தான். நான் அத லூஸ் பண்ணதுக்கு. ஆனா ஆனா எதா இருந்தாலும் என்னோட எனிமியோட சைடுல நான் பிறந்திருக்கேன். அப்போ அந்த காசு உண்மையா தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றது? ஆமா. அப்போ இது என்னோட செகண்ட் சான்ஸா இருக்கு. நான் வந்து என்னோட கோல் இல்லாம இறந்து போயிருக்கலாம். ஆனா அந்த டைம் அப்ப என்னால கேத்தரின ஃபேஸ் பண்ண முடியல. அந்த அள்ளிக்கு போன உலகத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப இருக்காதுன்னு நெனைக்கிறேன். என்னால இமேஜினேஷனே பண்ண முடியல. இப்ப இது எவ்வளவு கரப்ட்டா இருக்கும்னு அப்படின்னு நம்ம ஹீரோ லாக்கான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு நேரம் இருந்தாலும் போயிருந்தானோ, என்னோட எல்லா ஃபாலோவர்ஸும் கண்டிப்பா வைப்பா இருக்க மாட்டாங்க. அப்படின்னு அவனுக்கு அவனே நம்பிக்கை குடுத்துக்கிட்டு இருக்கான். கேத்தரினா, நான் எப்படி இப்படி ஆனேன்? என்னோட லைஃப்ல ஒண்ணுமே அச்சீவ் பண்ணல. நான் வெறும் இந்த உலகத்த கிரியேட் பண்ணணும்னு நெனச்சேன். எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும்னு நெனச்சேன். அப்படின்னு சொல்லி நம்ம சீமான் அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் ட்ரங்க்ல இருந்திருப்பான். அப்போ டக்குனு யங் மாஸ்டர்ன்னு கத்தும்போது, என்னாச்சு? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? அப்படின்னு அவர் முழிச்சு பார்க்கும்போது, வெளிய ஒரு சவுண்ட் வந்துகிட்டு இருக்கு. என்னது அது? என்ன சவுண்டுன்னு அவரு வெளிய போய் பார்க்குறாரு. எவ்வளவு நேரம் தான் எங்கள நீங்க அவாய்ட் பண்ணியிருப்பீங்க? அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது.
இருந்தாலும் இது 500 வருஷம் ஆனது. எனக்கு அப்படி ஒண்ணு தெரியல. என்னோட ட்ரேஸே மொத்தமா இழந்து போயிருக்குமா? அப்படின்னு ஹீரோ நெனச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல. என்னோட பாடியில ஒரு மானாவும், ஸ்டாமினாவும் ஏன் எதுவுமே இல்ல. அப்படின்னு அவரு நெனச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் தள்ளாடி, தள்ளாடி போயிட்டு இருக்கும்போது, அப்படியே அந்த இடத்துல இருந்து பொத்துன்னு விழுகுறாரு. அப்போ நான் இப்ப என்னதான் பண்ணுவேன்? என்னது இது? அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் வந்திருக்கும். நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? நீங்க ஏன் எங்கள அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எப்பதான் எங்களுக்கு காசு கட்டுவீங்க? இதுக்கு மேல எங்கனால வெயிட் பண்ண முடியாது. அப்படின்னு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற அந்த ஹான்ஸ்ன்னு இருக்கார்ல, அவரு என்ன சொல்றாருன்னா, ஆனா யங் மாஸ்டரோட கண்டிஷன் இப்ப சரியில்ல. நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எப்படி வந்து காசு கட்டுவோம் நாங்க கண்டுபிடிச்சுருவோம். சோ கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் என்ன கேட்டேன்னா, யங் மாஸ்டரோட நெலைம நல்லா இல்ல அப்படின்னு நான் கேட்டேன். அதனால நீங்க வந்து பொய் சொல்லாதீங்க. அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உங்க ரியாக்ஷன பார்த்தாவே தெரியுது. சரி, அப்போ நீங்க காசா பே பண்ண வேணாம். அப்போ நான் உங்கட்ட ஒண்ணும் பெருசா கேட்கல. வெறும் 30,000 பியாஸ் தானே கேட்கிறேன். அது ஸ்மால் அமௌண்ட் தானே. இல்லையா? அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். நாங்க மெர்ச்சன்ட் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டெப்லயே எல்லாத்தையும் வாங்க மாட்டோம். அதனால அங்க ஒரு ஆடிஷன் நடக்கும். அதனால நாங்க ஒரு ஆடிஷன் வைக்க போறோம் யங் மாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் இவரு பேர் காமிக்கிறாரு. இவருதான் மெர்ச்சன்ட் அசோசியேஷனோட பிரான்ச் மானிட்டர் டியரின் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நான் கடன்ல இருக்கேனா? ஓ! அப்ப அந்த லாக்கா வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானா? அப்ப நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனும் அந்த உடம்புல தானே இருக்கான். அத பத்தி அவன் மறந்து போயிட்டான். இது வெறும் 30,000 பிஎஸ் தானே. என்கிட்ட கடைசி வருஷம் அப்ப வாங்கியிருந்திருப்பீங்க. இந்த மைன டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு வந்து அவரு சொல்லிட்டு இருக்காரு மெர்ச்சன்ட். ஏன் நீங்க பேசாம ஏன் பேசாம நீங்க உங்க ஹவுஸ்ல இருந்து அந்த கிகாண்டாவ குடுத்துருக்கலாமே? அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஒரு காமிச்சாங்கல்ல பெரிய நைட் மாரி அததான் கேட்கறாங்க. அதுவும் அவ்வளவு ஒர்த் வராது. 3000 அதாவது 30,000 யான்ஸ்க்கு. பட் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல, இல்ல. அது இம்பாசிபிள். என்கிட்ட மொத்தமே 3 தான் இருக்கு. அப்ப நாங்க எப்படி எங்களோட டெரிட்டரிய டிஃபெண்ட் பண்ணுவோம்?" அப்ப நாங்க ஒருத்தர் சொல்றாரு, "அவரு தான் நைட் கமாண்டர் ராஜர்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இது எப்படி? இதெல்லாம் என்னோட அலோட் பண்ண முடியாது. நம்ம அவன அப்படியே கில் பண்ணிருவோம்பா பேசாம. அந்த கிகன்ட்ட இல்லன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா?" அப்படின்னு அவரு கத்திக்கிட்டு இருக்கும்போது, ஆமா. "ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அந்த மாரிலாம் எதுவும் ஆகாது." அப்படின்னு அந்த பட்லர் சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க இந்த மாரி ஒரு ஆஃபர் குடுத்தீங்கன்னா, நாங்க வந்து டாக்ஸ வேற டெம்பரவரியா இன்கிரீஸ் பண்ண முடியும். அது ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு அங்க இருக்க அக்கவுண்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இவரு பேரு தான் டிக்சான். அப்போ பட்லர், "டிக்சான், ஏன் நம்ம மக்கள பார்த்து இப்படி வச்சிருக்க? அவங்கள கஷ்டப்படுத்தணுமா? நம்மட்ட இருக்கதே கொஞ்சம் மக்கள் தான். அப்புறம் அவங்களும் லீவ் ஆயிருவாங்க. நீ இத யோசிச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆனா நம்மளுக்கு வேற என்ன நிலைமை இருக்கு? அந்த கிகான்ட்ட குடுக்கணுமா நம்ம?" அப்படின்னு அவங்க கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்ல அது இம்பாசிபிள். அப்பலாம் குடுக்கக்கூடாது." அப்படின்னு அந்த நைட் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஒரு ஹவுஸ்ஹோல்டு இது? லாக் அண்ட் மாஸ்டர் நீ இப்படிதான் கஷ்டப்படுறியா? இது என் கண்ணால பார்க்கும்போது எனக்கு சூப்பரா இருக்கு. அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாரும் ஷாக் ஆயி பார்க்குறாங்க. என்னது இதுன்னு. அப்போ ரிலாக்ஸ் எவரிஒன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாருன்னு அது பார்த்தா, அது மெர்ச்சன்ட். சரி, அப்ப நான் வேணா அந்த கிகான்டா வேணா குடுக்காம இருக்கலாம். அப்போ உங்க மக்கள்ட்ட இருந்து இப்படி காசு வாங்காம இருக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு கிரேட் ஹீரோ ஹவுஸ்னால நான் உங்கட்ட இருந்து ஒண்ணு கேட்க போறேன். அது என்னன்னா, அத வேணா குடுத்தா என்ன? அப்படின்னு அவரு கைய வச்சு காமிக்கிறாரு. அதுதான் மேஜிக் டவர். அத வந்து தான் நீங்க டிஃபீட் பண்ணி எதிர்த்திருப்பீங்களா? பேசாம அத குடுத்துருங்களேன். அப்படின்னு அவரு கேட்கும்போது, பட் நான் தான் இந்த கிகாண்டாவே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்படின்னு சொல்லும்போது, நான் நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க நைட் அப்படின்னு வந்து மெர்ச்சன்ட் நைட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் கிகாண்டாவ பத்தி சொல்லல. அதுக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த மேஜிக் டவர சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னோனே, எல்லாரும் மேஜிக் டவரா? அப்படின்னு 3 பேர் ஷாக் ஆகுறாங்க. ஆமா. மேஜிக் டவரும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா கிகாண்டாவோட மேஜிக் டவர் வந்து அவ்வளவு யூஸ்லெஸ் தான். ஆமா, யாருமே அங்க போறதில்ல அப்படின்னு பட்லரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆனா, அதுல வந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு இன்கம் வருது இந்த டூரிஸ்ட்னால. அது போயிருச்சுன்னா, அப்ப அது மொத்தமா யூஸ்லெஸ் ஆயிருமே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? லாக்கன் யூ பாஸ்டர்ட் அது 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 அப்படின்னு அவரு ஷாக் ஆயி பார்க்கிறதோட இந்த சாப்டர் முடியுது.